ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியர் ரெசிபீஸ் ப்ளஸ் வீட்டில் கிச்சனில் செய்யக்கூடிய எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், அரைக்கீரை கடையில். ஆனால் இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஆக்சுவலி கீரையை வந்து நம்ம பிளான்ச் பண்ணி அந்த வாட்டர் டிஸ்கார்ட் பண்ணுறது தான் நல்லது. இங்கே நான் பிளான்ச் பண்ணும்போது கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். மில்க் எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, மில்கில் உள்ள கால்சியம் கீரையில் உள்ள ஆக்சலேட்ஸ் அதில் கம்பைன் பண்ணி அந்த ஆக்சலேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால தான் நம்ம பாலக்கீரை வந்து மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ் பாலக் பன்னீராக செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கால்சியம் வந்து ஆக்சலேட்டை ரிமூவ் பண்ணுறதுனால ஸ்டோன் ஃபார்மேஷன் நல்லா குறையும். அவங்களுக்கு ஸ்டோன் பிரச்சனை, கிட்னி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கீரையை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாகவே இப்படி யூஸ் பண்ணுறதும் நல்லது தான். அண்ட் ஆல்சோ இதில் வந்து சுகர் சேர்த்தனால அதோட கலர் வந்து கொஞ்சம் ரீட்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பிரைட் க்ரீனில் இருக்குது. கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறீங்க, ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, அப்போ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் வந்து இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி மக்கானாவை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தையுமே வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மக்கானா மேலே வெல்லத்தை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட ஃப்ளாக்ஸீட் பவுடர் வந்து விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியரான வெர்ஷன். அண்ட் கொஞ்சம் பொரிகடலை வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கலாம், நல்லா இன்னுமே க்ரன்ச்சியாக இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியரான ரெசிபியை கிச்சனில் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து மேங்கோ தான் தேவை. மேங்கோ கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கிட்டு அது கூட வந்து சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணி அதை ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மேங்கோவில் உள்ள ஈரத்துலேயே அது ஊறிடும். அண்ட் ஓட்ஸையுமே ஊற வச்சுக்கலாம். ஓட்ஸை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? இந்த மாதிரி எக்ஸசைஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இது வந்து உங்களுக்கு பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஜஸ்ட் லெஃப்ட் சைட் 20 டைம்ஸ், ரைட் சைட் 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த 2 விதமான புஷ்அப்ஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு ஆர்ம் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். இந்த 3 எக்ஸசைஸை கிச்சனில் எனி டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஓட் மில்க் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து இது கூட ஆட் பண்ணி அண்ட் இது கூட ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் கர்ட் வந்து சேர்க்குறேன். அண்ட் இந்த மேங்கோ வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் போல் வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிரைண்ட் பண்ணும்போது. இந்த கர்ட், ஓட் மில்க் அண்ட் மேங்கோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ஒரு ஹிட்டான காம்பினேஷனுங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கர்ட் வந்து ப்ரோபயாட்டிக் ப்ளஸ் கால்சியம் ரிச். அண்ட் ஆல்சோ ஓட்ஸ் பார்த்திங்கன்னா கட் பாக்டீரியா வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவுற ஒரு ஃபுட். ஸோ இதோட காம்பினேஷன் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டபாலிசத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஓட்ஸில் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால மேங்கோ எவ்வளோ தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சுகர் ஸ்பைக் ஆகாதுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. இன்னொரு vlogல சந்திக்கலாமா?